ஜூத நாகரிகம் பல நாகரிகங்கள் செல்வாக்கு செலுத்திய ஒரு கலப்பு நாகரிகம் ஆகும். இதை நீங்க ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மீட்பின் வரலாறு ஆபிரகாமோடு தொடங்குகிறது. ஆபிரகாம் மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தைச் சேர்ந்தவர். குலமுதுவர்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. இந்த மூன்று குலமுதுவர்களும் மெசொப்பொத்தேமிய பின்னணியிலே அந்த பண்பாட்டிலே அவர்கள் வாழ்க்கை நடத்தியவர்கள். யாக்கோபுவினுடைய காலத்திலே, அதுவும் யாக்கோபு வயது முதிர்ந்த பொழுது அவரும் அவருடைய பிள்ளைகளும் எகிப்துக்கு போகிறார்கள். ஆகவே அங்கே எகிப்திலே அவர்கள் 450 வருடங்கள் எபிரியர்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்ராயேல் மக்கள் அங்கே தங்கி இருந்தார்கள். ஆகவே நைல் நதிக்கரை நாகரிகத்திற்கு, அதாவது எகிப்திய நாகரிகத்திற்கு முற்றுமுழுதாக அவர்கள் வாழத் தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய வாழ்வியலிலே மெசொப்பொத்தேமிய நாகரிகமும் எகிப்திய நாகரிகமும் இரண்டும் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்க, அதைத் தொடர்ந்து அவர்கள் பாலைவனத்திலே பயணம் செய்து கானான் நாட்டை அடைந்த பிற்பாடு, அன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல அங்கே பல அடிமைத்தனங்களுக்குள்ளே அவர்கள் உள்ளாகி பல நாகரிகங்களுடைய தாக்கத்துக்கு உள்ளாகி கடைசியிலே ஜூத நாகரிகத்தை அவர்கள் தோற்றுவிக்கிறார்கள். இந்த ஜூத நாகரிகம் பல நாகரிகங்களுடைய செல்வாக்குக்கு உட்பட்டது. ஆகவே அந்த அடிப்படையில நாம் இந்த ஜூத நாகரிகம் ஒரு கலப்பு நாகரிகம் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். ஆகவே அந்த விதத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது இஸ்ராயேல் மக்களின் வரலாறானது ஆபிரகாமின் அழைப்போடு ஆரம்பமாகிறது. மீட்பின் வரலாறு ஆபிரகாமின் அழைப்புடன் ஆரம்பமாகிறது என்பது வளமையாக விவிலியம் எங்களுக்கு தருகின்ற படிப்பினை. ஆபிரகாம் மெசொப்பொத்தேமிய கலாச்சாரத்திலே பிறந்து வளர்ந்தவராவார். மந்தைமேய்ப்பவரான ஆபிரகாம் ஜூப்ரதீஸ், டைக்ரீஸ் ஆற்று வழியாக பயணம் செய்து ஜோர்தானில் குடியமர்ந்து இஸ்ராயேல் இனம் உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்தார். யோசேப்பினுடைய காலத்திலேயே பஞ்சத்தினாலே இடம்பெயர்ந்த இஸ்ராயேல் மக்கள் எகிப்திற்கு சென்று அங்கே பல ஆண்டுகள் குடியமர்ந்தார்கள். ஏறத்தாழ 450 வருடங்கள் எகிப்தில் வாழ்ந்த இஸ்ராயேல் மக்கள் எகிப்திய நாகரிகத்தினுடைய தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள். மோசே மற்றும் ஆரோன் தலைமையிலே எகிப்தை விட்டு வெளியேறி ஜோசுவா தலைமையிலே கானானை அடைந்து அங்கு கிமு 1020 சவுல் அரசனின் கீழ் இஸ்ராயேல் அரசை நிறுவினார். உங்களுக்கு தெரியும், வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போன பிற்பாடு நீதி தலைவர்கள், ஜோசுவா முதல் நீதி தலைவராக செயற்படுறார். அதைத் தொடர்ந்து நீதி தலைவர்கள் செயற்படுகிறார்கள். இந்த நீதி தலைவர்களுடைய பணியிலே திருப்தி காணாத மக்கள் ஏனைய நாடுகளைப் போல தங்களுக்கும் ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்கிறார். ஆகவே அதற்கமைவாக சவுல் முதலாவது அரசராக அபிஷேகம் செய்யப்படுகிறார். அதன் மூலமாக இஸ்ராயேல் என்கின்ற அரசை அவர்கள் நிறுவுகிறார்கள். காலப்போக்கிலே இஸ்ராயேல் அரசு, அதுக்கு பிறகு சவுல், சவுலுக்கு பிறகு தாவீது, தாவீதுக்கு பிறகு சாலமோன், சாலமோனுக்கு பிறகு சாலமோனுடைய மகன் ரெகபெயாம். இந்த ரெகபெயாமனுடைய காலத்திலே கிமு 722 922 ராட்சியம் பிளவுபடுகிறது. ராட்சியம் பிளவுபட்ட பிற்பாடு வடையரசு தென்னரசு என்று அது ஆளப்படுகிறது. இவ்வாறு இருக்கிற பொழுது கிமு 722 வடையரசை அசீரியர்கள் படியெடுக்கிறார்கள். இதனாலே அசீரிய நாகரிகத்தினுடைய தாக்கம் இஸ்ராயேல் நாகரிகத்திலே கலந்து கொள்ளுகிறது. அதைத் தொடர்ந்து கிமு 604 தொடக்கம் 586 பபிலோனியர் ஜூதியாவையும் பலஸ்தீனாவையும் கைப்பற்றி இஸ்ராயேல் மக்களை பபிலோனியாவுக்கு நாடு கடத்தினர். இதனால் இஸ்ராயேலர் பபிலோனிய நாகரிகத்தினுடைய தாக்கத்திற்கும் ஆளாகிறார்கள். பின்னர் பாரசீக அரசன் சைரஸனுடைய காலத்திலே பாரசீகம் பேரரசாக மாறி பபிலோனியா, அசீரியா, ஜூதியா எல்லாவற்றையும் கைப்பற்றி மீண்டும் இந்த இஸ்ராயேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார்கள். சொந்த நாட்டிற்கு போக அனுமதிக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பாரசீகருடைய ஆட்சி. அதனாலே பாரசீகருடைய நாகரிகமும் தாக்கம் செலுத்துகின்றது. அதைத் தொடர்ந்து கிமு 333 மகா அலெக்சாந்தருடைய கிரேக்க ஆட்சியும், அதற்கு பிறகு கிமு 63 பொம்பேயினுடைய ரோமை ஆட்சியும் அங்கே தலை தூக்க இஸ்ராயேல் மக்கள் கிரேக்க நாகரிகத்திற்கும் ரோமை நாகரிகத்தினுடைய தாக்கத்திற்கும் ஆளாகிறார்கள். இவ்வாறு வரலாற்றிலே பல நாகரிகங்களுடைய தாக்கத்திற்கு உட்பட்டு வாழ்வியலை நிர்ணயித்துக் கொண்டவர்கள் ஜூதர்கள். ஆகவே இந்த ஜூத நாகரிகம் என்பது
ஒரு கலப்பு நாகரிகம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இது ஒரு 10 மார்க்ஸ் கேள்வி கூட இந்த கேள்வியை கேட்கலாம். இன்று ஜூதர்கள் பல நாடுகளிலும் வாழ்கிறார்கள். ஜூதர்களுக்கென்று இன்னுமே ஒரு சொந்த நாடு இல்லை. ஆனால் வரலாற்றிலே பாலஸ்தீனாவிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர்களாக வாழ்ந்த ஜூதர்கள் தங்களுக்கு ஒரு வாழ்வியல் நிலையை கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நாகரிகம் ஒரு தனித்துவமான நாகரிகமாக இருந்தாலும் அது ஒரு கலப்பு நாகரிகம். இதை எவ்வாறு நிரூபிப்பீர் அல்லது ஆய்வு செய்வீர் என்ற ஒரு அடிப்படையில கேட்கலாம். யூத நாகரிகம் பல நாகரிகங்கள் சேர்ந்த ஒரு கலப்பு நாகரிகம் என்ற ஒரு அடிப்படையிலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இப்ப இவ்வளவும் நாங்கள் படிச்சதை வச்சுக்கொண்டு அமைப்பு வினாவில இந்த ஒவ்வொரு நாகரிகமும் மற்ற நாகரிகங்களில குறிப்பாக மெசொப்பொத்தேமிய நாகரிகமும் எகிப்திய நாகரிகமும் ஜூத நாகரிகத்தில் ஏற்படுத்திய தாக்கம், ஜூத நாகரிகம் கிறிஸ்தவ நாகரிகத்தில் ஏற்பட்ட தாக்கம், இந்த கிரேக்க ரோமை நாகரிகங்கள் கிறிஸ்தவ நாகரிகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்று சொல்லி அதை பகுதி பகுதியாக அமைப்பு வினாக்களிலே கேட்கக்கூடிய கேள்விகள் பல இருக்கிறது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது ஜூத நாகரிகத்தில் செல்வாக்கு செலுத்திய மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தினுடைய தாக்கம். அதாவது ஜூத நாகரிகம் முற்றுமுழுதாக மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தினுடைய தாக்கத்திற்கு உட்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் தான் குலமுதுவர். ஆகவே அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த குலமுதுவர்களுடைய வழிவரவில் வந்த இந்த இஸ்ராயல் மக்களுடைய தோற்றுவாய் நாகரிகமாக அல்லது அவர்களுடைய தாய் நாகரிகமாக இருப்பது இந்த மெசொப்பொத்தேமிய நாகரிகம். ஆகவே மரணத்தின் பின் வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை, தீய ஆவியை விரட்டுதல், நீதி நிர்வாக முறை, நாணயங்களின் பயன்பாடு, ஓருரை கொள்கை, பல சமய பின்னணியில் வாழ்ந்த மக்கள், கனவுகளுக்கு பொருள் கூறும் பழக்கம், மனித மீட்புக்கு தெய்வங்களின் துணை அவசியம் என்கின்ற நிலைப்பாடு, இத்தனையும் ஜூத நாகரிகத்திலே காணப்படுகிறது என்று சொன்னால் அத்தனையும் மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தில இருந்து ஜூத நாகரிகத்துக்குள்ளே வந்த விடயங்களாக இருக்கும். அப்ப நீங்கள் நிச்சயமாக என்னுடைய இந்த புத்தகத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது இங்கே இதுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் தாராளமாக இருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்தை இல்லாதவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்கிற வழியாலை கொண்டு கொள்ளுங்கள். இந்த புத்தகத்திலே இந்த விடயங்கள் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளே, அந்த அடிப்படையில மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தினுடைய செல்வாக்கு ஜூத நாகரிகத்திலே காணப்படுகிறது அல்லது ஜூத நாகரிகம் மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தினுடைய தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதே போல ஜூத நாகரிகத்தில் செல்வாக்கு செலுத்திய எகிப்திய நாகரிகத்தினுடைய கூறுகள். இந்த மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தை போலதான் யாக்கோபினுடைய கடைசி காலத்திலே, அதாவது யோசேப்பு எகிப்திலே ஒரு ஆளும் அதிகாரியாக இருந்த பொழுது யாக்கோபுவும் அவருடைய பிள்ளைகளும் பஞ்சத்தினாலே எகிப்துக்கு போகிறார். இப்படி எகிப்துக்கு போன யாக்கோபும் அவருடைய புதல்வர்களும் ஜோசேப்பினுடைய செல்வாக்கினாலே அங்கே வாழ்கிறார்கள். கோசேன் என்ற பகுதி அவர்கள் குடியிருக்க அனுமதிக்கப்படுகிறது. ஆகவே அங்க 480 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த 480 ஆண்டுகள் வாழ்கின்ற பொழுது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு யோசேப்புவை அறியாத எகிப்திய மன்னர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது இந்த எபிரேயர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த இஸ்ராயல் மக்கள் பழகி பெருக தொடங்கினார். ஆகவே இந்த எகிப்தியர்களுக்கு ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்பட்டது. சில வேளைகளிலே இவர்கள் பழகி பெருகி எகிப்தியர்களோடு போராடி எகிப்தை தங்களுடைய நாடாக மாற்றக்கூடும் என்ற அச்சத்தினாலே அவர்களை அடிமைகளாக மாற்றுகிறார்கள். ஆகவே எப்பொழுது ஒரு இனம் அடிமைத்தனத்திற்குள்ளாகுமோ அப்பொழுது அந்த இனம் தன்னுடைய சுயமரியாதையை இழந்து. ஆகவே அதன் அடிப்படையிலே இஸ்ராயல் மக்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக வாழுகிறார்கள். ஆகவே முற்றுமுழுதாக எகிப்தியருடைய வாழ்வியல் தன்மைகள் எல்லாம் இஸ்ராயல் மக்களுக்கு கடத்தப்படுகிறது. ஆகவே எகிப்திய நாகரிகம் அல்லது நைலதிக்கரை நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாகரிகத்தினுடைய தாக்கத்திற்கு இஸ்ராயல் மக்கள் முழுவதுமாக மாறிவிடுகிறார்கள், அந்த தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள். ஆகவே அதன் அடிப்படையில தான் யூத நாகரிகத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, யூத மக்களுடைய வாழ்வியலை பார்க்கிற பொழுது அதற்குள்ளே எகிப்திய நாகரிகத்தினுடைய தன்மை கலந்திருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக அரசன் தெய்வ அங்கீகாரம் பெற்றவன் என்ற நம்பிக்கை. உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்திலே சாமுவேல் புத்தகத்தை நீங்கள் படிக்கிற பொழுது சவுல் தாவீதை கொல்லுவதற்கு தேடுவார். சவுலுக்கு பயந்து தாவீது என்கேதி பாலைவனத்திலே ஒரு குகைக்குள்ளே ஒளிந்திருக்கிறார். இன்னொரு குகைக்குள்ளே அவனை பிடிப்பதற்கு சவுல் வந்து ஒளிந்திருக்கிறார்.
இப்பொழுது சவுல் துயில் கொண்டிருக்கிற வேளையிலே தாவீது ரகசியமான முறையிலே அந்த குகைக்குள்ளே போய் சவுலை கண்டுவிட்டார். தாவீதோடு போனவன் அங்கே சொன்னான், இவரை நான் ஒரே அடியாக என்னுடைய வாளாலே கொலை செய்ய போகிறேன் என்று சொன்ன பொழுது தாவீது சொன்னான், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் மேல் கை வைக்காதே என்று சொல்லி அவனை தடுத்தார். இந்த நிலைப்பாடு இந்த தாவீதினுடைய அல்லது இந்த யூத மக்களுடைய வாழ்வியலுக்குள்ளே வருவதற்கு காரணம் எகிப்திய பண்பாடு. அதாவது அரசன் தெய்வ அங்கீகாரம் பெற்றவன் என்ற அந்த நம்பிக்கை இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலும் கலந்திருந்ததுதான் காரணம். அதை நீங்கள் ஒரு உதாரணமாக பிள்ளைகளே கொள்ளலாம். அடுத்தது ஆட்சி நிர்வாக முறை, விவசாய நடைமுறைகள், மரணத்திற்கு பின்னரான வாழ்வு பற்றிய நம்பிக்கை. குறிப்பாக எகிப்திய நாகரிகத்திலே இது தலை சிறந்த ஒரு பண்பாக இருக்கிறது. அதன் நிமித்தமாகத்தான் அவர்கள் இந்த பிரமிட் கல்லறைகளை எல்லாம் வைத்திருக்கிறார். ஆகவே மரணத்துக்கு பின்னரான வாழ்வு பற்றிய நம்பிக்கை, தந்தைக்கு பின் மூத்த மகனுக்கு ஆட்சி உரிமை என்ற பண்பு, கட்டட சிற்ப வேலைப்பாடுகள், கணித வைத்திய துறைகள் என்று சொல்லி இந்த எகிப்தியர்கள் என்னென்ன விடயங்களிலே தனித்துவமாக இருந்தார்களோ அத்தனை விடயங்களும் இந்த யூத நாகரிகத்துக்குள்ளே காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இந்த மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தினுடைய அல்லது எகிப்திய நாகரிகத்தினுடைய தாக்கங்களை யூத நாகரிகத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த யூத நாகரிகத்தின் அடிப்படையில் இருந்து வந்ததுதான் கிறிஸ்தவ நாகரிகம். ஏனென்றால் இயேசு ஒரு யூதனாக இருந்தார். யூத நடைமுறைகளை அவர் நன்றாக கற்றவர். யூத நடைமுறை வழக்கங்களை அவர் வாழ்ந்தவர். அப்படி இருக்கிற பொழுது மீட்பு வரலாற்றிலே கடந்து வந்த வாழ்வியலை மையமாக கொண்டு மக்கள் மீட்படைய வேண்டும் என்று சொன்னால் எத்தகைய ஒரு வாழ்வியலை அவர்கள் வாழ வேண்டும் என்பதை இயேசு புரிந்து கொண்டு ஒரு புதிய வாழ்வு முறையை உருவாக்குகிறார். அதுதான் கிறிஸ்தவ நாகரிகம். ஆகவே இந்த கிறிஸ்தவ நாகரிகத்திற்குரிய அத்தனையும் ஜூத நாகரிகத்திலே இருந்து வந்ததனால ஜூத நாகரிகம் முற்றுமுழுதாக கிறிஸ்தவ நாகரிகத்திற்குள்ளே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அது அந்த அடிப்படையிலே கிறிஸ்தவ நாகரிகத்திலே தாக்கம் செலுத்துகின்ற ஜூத நாகரிகத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரே கடவுள் நம்பிக்கை, உடன்படிக்கை வாழ்வு, எபிரேய விவிலிய நூல்கள், ஜூத சமய சடங்குகள், ஜூத விழாக்கள், பலிகள், ஆலய வழிபாடுகள், ஜூத சட்டங்கள், இவை அனைத்தும் கிறிஸ்தவத்துக்குள்ளே காணப்படுகிறது. அதை நாங்கள் இன்று பார்க்கிறோம். ஏனெனில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற விவிலியத்திலே இருக்கிற பொழுது இந்த பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற 39 நூல்கள் ஜூதர்களுடைய விவிலியம் என்று சொல்லப்படுகிறது. அத்தனையும் என்று கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜூதர்களே ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள், ஜூத கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே கிறிஸ்தவ நாகரிகத்தினுடைய ஆதாரமாக இந்த ஜூத நாகரிகம் விளங்குவதை நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இதன் அடிப்படையில ஜூத நாகரிகம் சிறப்புற்று விளங்குகின்ற பொழுதுதான் என்ன நடக்குது என்று சொன்னால் கிரேக்க நாகரிகம் தலை தூக்குகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் 2வது பாடத்துல அதை இன்னும் நான் விளங்கப்படுத்துவேன். எஸ்ட்ரா நெகேமியா தலைமையில பபிலோனியாவில இருந்து சொந்த நாட்டிற்கு வந்த ஜூதர்கள் தங்களுடைய சமய சமூக வாழ்வை கட்டியெழுப்புகின்ற காலம் ஜூத நாகரிகம் உருவாகும். இப்படி அவர்கள் பாரசீகருடைய ஆட்சியங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கிமு 333 மகா அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் எல்லா நாடுகளையும் கைப்பற்றி வருகிறான். அந்த அடிப்படையில இஸ்ராயல் நாடும் அவனாலே கைப்பற்றப்படுகிறது. அதன் அடிப்படையிலே கிரேக்க ஆட்சி இஸ்ராயலிலே தலை தூக்குகிறது, யூதேயாவிலே தலை தூக்குகிறது. ஆகவே அங்கே கிரேக்க நாகரிகத்தினுடைய தாக்கம் இவர்களிலே ஏற்படுகிறது. அது கிறிஸ்தவ நாகரிகத்துக்குள்ளும் ஏற்படுகிறது நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த கிரேக்க நாகரிகத்தினுடைய தனித்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மிக முக்கியமான ஒரு பகுதி பிள்ளைகளே. அதாவது நான் என்னுடைய புத்தகத்தில் ஒரு கேள்வி மாறி போட்டிருக்கிறேன். மனித சமூகத்தின் மேம்பாட்டுக்கு பெரும் பங்களிப்பு செய்த பல நாகரிகங்களிலே கிரேக்க நாகரிகம் முதன்மையானதாகும். அதன் சிறப்பம்சங்களை ஆராய்க அல்லது விளக்குக என்ற அடிப்படையிலே நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றி ஜூத நாகரிகத்திலே செல்வாக்கு செலுத்திய பொழுதும் இந்த கிரேக்க நாகரிகம் ஒரு தனித்துவமான முறையிலே பங்களிப்பு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏனெனில் ஜூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தங்களுடைய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், தங்களுடைய ஜூத வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஜூதர்கள் தங்களுடைய மொழியை மறந்து கிரேக்க மொழி பேசும் அளவுக்கு மாற்றப்பட்டார்கள் என்று சொன்னால் கிரேக்க நாகரிகத்தினுடைய தாக்கம். ஏனென்றால் கிரேக்க மொழி தெரியாதவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்கின்ற ஒரு எண்ணக்கரு காணப்பட்டது. ஆகவே அதை விரும்பாத யூதர்கள் எல்லாரும் கிரேக்கம் படிக்க தொடங்கினார்.
அதே வேளையிலே ஜூதர்கள் கிரேக்க பண்பாடுகளுக்கு ஏற்றவர்களாக மாறினார்கள். மேசையில் இருந்து உண்பது போன்ற வழக்கங்களை அவர்கள் கொண்டார்கள். தங்களுடைய தனித்துவமான ஜூத வழக்கங்களை கைவிட்டு இந்த கிரேக்க வழக்கங்களுக்குள்ளே அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அந்த கிரேக்க நாகரிகம் தனித்துவமான முறையிலே அவர்களை பாதித்தது அல்லது கிரேக்க அறிவியல் அவர்களுக்குள்ளே உள்வாங்கப்பட்டது என்பதுதான் உண்மையாக இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த கிரேக்க நாகரிகத்தினுடைய சிறப்பம்சங்களை பார்க்கிற பொழுது மனித சமூகத்தின் மேம்பாட்டுக்கு பெரும் பங்களிப்பு செய்த பல நாகரிகங்களிலே கிரேக்க நாகரிகம் முதன்மையானது. அத்துடன் அறிவியல் வளர்ச்சிக்கும் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் வித்திட்ட நாகரிகம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது கிரேக்க மெய்யியல் இந்த உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு மெய்யியல். இன்றைக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு நாகரிகமாக இந்த கிரேக்க நாகரிகத்தை நாங்கள் பார்க்கலாம். அதே வேளையிலே கிரேக்கர்கள் விவசாயத்தையும் கடல்வழி வர்த்தகத்தையும் முக்கிய தொழிலாக கொண்டிருந்தார்கள். அரசியல், மெய்யியல், தர்க்கம், பௌதீகம், புவியியல், வாணிபம், கணிதம், இலக்கியம், கலை, மருத்துவம், விளையாட்டு போன்ற பல துறைகளுக்கு பங்களிப்பு செய்த நாகரிகம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பாடசாலை கல்வியாக இருக்கலாம் அல்லது பல்கலைக்கழக கல்வியாக இருக்கலாம், அந்த துறை சார்ந்த அந்த கல்வி துறைகள் கூட இந்த எகிப்திய நாகரிகத்திடமிருந்து கிரேக்க நாகரிகத்திடமிருந்து வந்தது என்று சொல்லப்படுது. தனிமனித ஆற்றலை வளர்ப்பதிலும் உடற்பயிற்சி, விளையாட்டு போட்டிகள் என்பவற்றிலே திறமையாக செயற்படுவோரை கௌரவிப்பதிலும் இராணுவ பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலும் இந்த கிரேக்க நாகரிகம் முன்னிலை வகுத்தது. அதே அடிப்படையில பகுத்தறிவின் அடிப்படையில விடயங்களை புரிந்து முடிவுகளை எடுக்கும் முறைமை இவர்களின் பெரும் பங்களிப்பாகும். சோக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் போன்றோர் சிறந்த சிந்தனையாளர்கள் ஆவார். கிரேக்க நாகரிகமும் கிழக்காசிய நாகரிகமும் இணைந்து கொலோனிசம் என்னும் கிரேக்க கூட்டு நாகரிகத்தை தோற்றுவித்தன என்று சொல்லியும் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே உலக வரலாற்றிலும் சரி அல்லது ஏனைய நாகரிகங்களோடு ஒப்பிடுகிற இடத்திலும் சரி இந்த கிரேக்க நாகரிகம் ஒரு தனித்துவமான நாகரிகம், உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்ட நாகரிகம். இன்றும் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் ஆதாரமாகவும் காரணமாகவும் இருக்கிற நாகரிகம். இன்றும் அந்த கிரேக்க எழுத்துக்கள் பல, குறிப்பாக எங்களுடைய கணித துறையிலே இந்த கிரேக்க அரிச்சுவடிகளை மூலங்களாக பாவிப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிக்மா நாங்கள் கூட்டுவது பார்ப்போம். சிக்மா, பை, டெல்டா, தேட்டா இப்படியான எழுத்துக்கள் இன்னைக்கு துறை சார்ந்த எண்ணக்கருக்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதையும் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அந்த விதத்திலே இந்த கிரேக்க நாகரிகம் ஒரு தலை சிறந்த நாகரிகம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் என்னுடைய புத்தகத்திலே அதை பற்றிய சிறப்பம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டி மூலமாகவோ அல்லது உங்களுடைய ஆசிரியர்கள் தருகின்ற பாடக்குறிப்புகள் மூலமாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது கிரேக்க நாகரிகம் எவ்வாறு கிறிஸ்தவ நாகரிகத்திலே தாக்கம் செலுத்தியது என்று பார்க்கலாம். பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னான், ஒரு காலகட்டத்திலே எபிரியர்கள், அதாவது இஸ்ராயல் மக்கள் கிரேக்க மொழி பேச தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அதற்காக எபிரியத்திலே காணப்பட்ட திருவிலியத்தை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அதற்கு செப்துவோஜின் என்று பெயர் உண்டு. 70 பேராலே அந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதனால 70 நூல் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே எபிரிய மொழியில இருந்த திருவிலியம் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொன்னால் அது இந்த கிரேக்க நாகரிகத்தினுடைய கிரேக்க மொழியினுடைய தாக்கமாகத்தான் இருக்கும். ஆகவே அது குறிப்பாக புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியிலே எழுதப்படுகிறது என்று சொன்னபடினால அது கிறிஸ்தவ நாகரிகத்திலே ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கும். அடுத்த கிரேக்க கட்டடக்கலைகள், அடுத்த சிற்பக்கலைகள், கிரேக்க மெய்யியலின் தாக்கம், வாழ்க்கை முறைகள், அறிவியல், கலை, இலக்கியம், நாடகம் இப்படியான பண்புகள், சிறப்பம்சங்கள் கிறிஸ்தவத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை நாங்கள் உறுதிபட சொல்ல முடியும். அதே வேளையிலே பிள்ளைகளே, கிரேக்க மொழியின் சிறப்பியல்புகள் என்ன என்று கூட கேட்கலாம். அமைப்பு வினாவிலே கேட்கலாம். அங்கால பின்னுக்கு லத்தீன் மொழியினுடைய சிறப்பியல்பு வரும். ஆகவே கிரேக்க மொழியினுடைய சிறப்பியல்புகள் என்ன என்று நாங்கள் பார்க்கிற பொழுது கிரேக்க மொழி இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் ஒன்றாகும். பல வடிவ வேறுபாடுகளை கொண்ட ஒரு இனிமையான மொழி என்று சொல்லப்படுகிறது. கிரேக்க விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் கலைஞர்கள் அனைவரும் தங்கள் துறைசார் கண்டுபிடிப்புகளுக்கு கிரேக்க மொழியை பயன்படுத்தினர். இதனால் மொழி வளம் சிறப்படைந்தது. மகா அலெக்சாந்தரின் காலத்தில் உலகம் முழுவதும் செல்வாக்கு பெற்ற மொழியாக திகழ்ந்தது. ரோமை பேரரசு தங்கள் சட்டங்களை உருவாக்குவதற்கு கிரேக்க மொழியை பயன்படுத்தினர். திருவிலியத்தில் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு கிரேக்க மொழிக்கு மாற்றப்பட்டது என்று சொல்லி நாங்கள் படித்திருக்கிறோம். ஆகவே இத்தகைய சிறப்பு பெற்றிருந்தது இந்த கிரேக்க மொழி
உலகத்திலே பலராலும் பேசப்பட்டு பல துறைகளுக்கு வித்திட்ட ஒரு மொழியாக இந்த கிரேக்க மொழி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே வேளையிலே இன்னும் உடைத்து நாங்கள் அதுக்குள்ளே போகின்ற பொழுது இந்த கிரேக்க மொழியின் செல்வாக்குக்கு மேலாக திருவிலியத்திலே கிரேக்க மொழியுடைய செல்வாக்கு என்ன என்பதையும் நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்கு முன் 333 தொடக்கம் 63 வரை மகா அலெக்சாந்தரின் கிரேக்க ஆட்சியின் கீழே கிரேக்க கலாச்சாரம் எகிப்தில் இருந்து ஆப்கானிஸ்தான் வரை பரவி இருந்தது சொல்லுவோம். இக்காலத்திலே கிரேக்க மொழி தெரியாதோர் நாகரிகமற்றோர் என கருதப்பட்டால் ஏற்கனவே நான் சொன்னேன். அதாவது எந்த ஒரு மக்களும் தாங்கள் நாகரிகமற்றவர்கள் அல்லது காட்டுமிராண்டிகள் அல்லது படிப்பறிவற்றவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே அதை நிரூபிப்பதற்காக பலர் கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டார். கிரேக்க ஆட்சியின் கீழ் வாழ்ந்த ஜூதர்கள் கிரேக்க கலாச்சாரத்திற்கு உட்பட்டு கிரேக்க மொழியினை நன்கறிந்தவராகவும் காணப்பட்டனர். இதனால் பழைய ஏற்பாடு முழுவதும் கிரேக்கத்திற்கு மொழிபெயர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. நீங்கள் 3வது பாடத்திலே படிப்பீர்கள். இந்த ஜூதர்கள் நாங்க 3ஆக பிரிக்கிறோம். ஜூதர்களை ஒன்று பாலஸ்தீனாவிலே வாழ்ந்த ஜூதர்கள், பாலஸ்தீனாவுக்கு வெளியே வாழ்ந்த ஜூதர்கள், புறவினர்கள். ஆகவே புறவினர்கள் என்று சொல்லி ஜூதர்களுக்குள்ளே இருக்கிற புறவினர்கள். ஆகவே இந்த பாலஸ்தீனாவுக்கு வெளியே வாழ்ந்த ஜூதர்கள் யார்? இவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு படையெடுப்புகளின் போதும் படையெடுக்கப்பட்டு திரும்பவும் சொந்த நாட்டிற்கு வராமல் அந்தந்த நாடுகளிலே வாழ்ந்தவர். இவர்கள் எபிரேயம் பேச தெரியாத ஜூதர்கள். இவர்களுக்கு தெரிந்தபடி கிரேக்கம். இவர்கள் எருசலேம் ஆலயத்திற்கு வருடத்திலே ஒரு முறை வருவார்கள். குறிப்பாக இந்த பெந்தகோஸ்து தினத்தன்று வருவார்கள். அதனாலேதான் நாங்கள் பார்க்கிறோம் அந்த பெந்தகோஸ்து தினத்தன்று ஜூத இனத்தை சார்ந்த அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்திருந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு தூய ஆவியானவரை திருத்தூதர்கள் மேலே அனுப்பினார் என்று நாங்கள் திருத்தூதர் பணிகளை படிக்கிறோம். அங்கே பார்ட்டர், மேதர், கப்பதோக்கியர், போன்வியர், பிர்கிலியர், வெமிலியர், சீடனை உயர்த்த லிபியாவின் பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் என்று சொல்லி அங்கே அடுக்கி கொண்டு போகிறார். ஆகவே இப்படி இந்த சிதறுண்டு வாழ்ந்த ஜூதர்கள் மத்தியிலே கிரேக்க மொழி தனித்துவமாக பேசப்பட்டு வந்ததை நாங்கள் பார்க்கலாம். அதனால பழைய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது இந்த ஜூதர்களுக்காக. தொடக்க திருச்சபையில கிரேக்க மொழிபெயர்ப்பு கிரேக்க லத்தீன் தந்தையர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இது முக்கிய நூலாக கருதப்படுகிறது. அதே வேளையிலே நாங்கள் பார்க்கிறோம் 7 இறைக்குறுமலை நூல்களும் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதோடு ஜோவான் மற்றும் பவுலின் எழுத்தாக்கங்களிலே கிரேக்க தாக்கத்தினை காணப்படுகிறது. யாரோ நீங்க மியூட் பண்ணல. ஜாக் டேனியல் நீங்க மியூட் பண்ணுங்க. உங்களோட சத்தம் வருது. இந்த மைக்ரோஃபோன் ஓஃப் பண்ணாட்டு தரம் அவர் ஓஃப் பண்றாரு. ஓகே, ஒரு ஆளுடைய இதாலதான் வரையில. ஓகே, இந்த சில பேர் அந்த மேக்க மியூட் பண்ணாம விட்டால் இதான் பிரச்சனை. நான் அந்த ஜாக் டேனியல் என்னால ரிவ்யூ பண்ணிட்டேன், வேற வழி இல்லை. ஓகே, ஆகவே ஜோவான் பவுலினுடைய எழுத்தாக்கங்களிலும் இந்த கிரேக்க மொழியின் தாக்கத்தை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் நீங்க புதிய ஏற்பாட்டிலே படிப்பீங்கள். பல கிரேக்க எண்ணக்கருக்கள், அதாவது எண்ணக்கருக்கள் சொல்றதை விட கிரேக்க சொற்பதங்களை நாங்கள் பாவிக்கிறோம். பரூசியா, லோகோஸ், கெனோசிஸ், காரிஸ், மகாரியோ இப்படியான சொற்களை நாங்கள் பாவிக்கிறோம். அவை புதிய ஏற்பாட்டிலே தாக்கம் செலுத்திய சொற்களாக இருக்கிறது. குறிப்பாக ஜோவான் பவுலினுடைய எழுத்தாக்கங்களிலே நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே பிள்ளைகளே, இந்த அடிப்படையில இந்த கிரேக்க மொழி சிறப்புற்றிருந்தது. மக்களுடைய வாழ்வியலிலும் சிறப்புற்றிருந்தது, திருவிலியத்திலும் சிறப்புற்றிருந்ததை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியது கிரேக்க மெய்யியல் கொள்கைகள். கிரேக்க மெய்யியல் கொள்கைகள் என்று சொல்லி நாங்கள் நோஸ்திகம், பிளட்டோனிசம், ஸ்தோயிக்கம், அரிஸ்டோட்டில் 4 விதமான கொள்கைகளை பார்க்கிறோம். இந்த நோஸ்திகம் என்று பார்க்கிற பொழுது இது ஞான மார்க்கத்தினராலே முன்வைக்கப்பட்ட ஞான உணர்வு கொள்கையாகும். அதாவது
அறிவு சார்ந்த மீட்புக் கொள்கையாகும். ஞான மார்க்கத்தினர், அதாவது அறிவு சார்ந்த மீட்புக் கொள்கை மனித வாழ்வின் அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காண முற்பட்ட கொள்கையாகும். அதாவது மனித வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகளுக்குரிய தீர்வை எப்படி காணலாம், அதற்குரிய வழிகளை கண்டுகொள்ள முற்பட்ட கொள்கை இது. ஆவியுலகு, சடப்பொருள் உலகு என இரு உலக கொள்கையை முன்னிறுத்தி நன்மைக்கும் தீமைக்கும் காரணம் எதுவென விளக்குகிறது. மனித ஆன்மா இவ்வுலகை சார்ந்ததல்ல, மீட்பு விண்ணில் இருந்து வருகிறது என்னும் கொள்கையை கொண்டது. ஆகவே அதுல கன விடயங்களை நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு 4 விடயங்களை பாயிண்ட்ஸ்களை நீங்க பார்த்திருந்தால் போதும். அதுல நொஸ்திகம், இப்ப நான் சொன்ன விடயங்களை நீங்க இந்த புத்தகத்தின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய ஆசிரியர்கள் தருகின்ற பாடக்குறிப்புகள் மூலமாகவோ நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். 2வது கொள்கையில் பிளட்டோனிசம். இப்ப நான் இந்த வகுப்பை முடித்த பிறகு நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தா என்னோட கேளுங்க, நான் மேலதிகமான விளக்கத்தை தருவேன். பிளட்டோனிசம், இந்த பிளட்டோனிசம் உங்களுக்கு தெரியும், இது கிரேக்க மெய்யியல் கொள்கை. கிமு 428 தொடக்கம் 348 கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டோவால் முன்வைக்கப்பட்ட கொள்கையாகும். இந்த பிளேட்டோவினுடைய சோக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் இவர்கள் முதன்மையான அறிஞர்களாக கிரேக்கத்திலே விளங்கி இருக்கிறார்கள். இவர் உண்மை உலகு, சாயல் உலகு என இரு உலகுகளை முன்வைத்தார். நாங்கள் வாழுகின்ற உலகு உண்மை உலகு அல்ல, அது உண்மை உலகினுடைய சாயல் என்பது அவருடைய கருத்து. அதாவது நாம் வாழும் உலகு சடப்பொருள் உலகு, அதாவது உண்மை உலகின் சாயல் என்று பிளேட்டோ விளக்கினார். அப்ப நாம் காணும் உலகிற்கு எதிர்மாறானது உண்மை உலகு என்பது இவரது கொள்கையா. அதான் நாங்க இந்த புதிய பாட நாங்கள் படிக்கிற பொழுது, யோவான் நற்செய்தியை படிக்கிற பொழுது 2 விடயங்களை பார்க்கலாம். உண்மை பொய், நன்மை தீமை, மண்ணுலகு விண்ணுலகு, இப்படி 2 பட்டது. அப்ப நாங்கள் இங்க இருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும், அதாவது உண்மையை நோக்கி கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற தத்துவங்கள் அங்கே தரப்படுகிறது. அடுத்தது ஸ்தோயிக்கம். கிமு 300 சீனோ என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட மரபே ஸ்தோயிக்கம். இப்ப இந்த கொள்கைகளுக்குள்ள வருகிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு முக்கியம். எம்சிக்யூ பிள்ளைகள் இதுக்குள்ள இருந்து எம்சிக்யூ கேள்வி எல்லாம் கேட்கலாம். துன்பத்தையும் இன்பத்தையும் எப்போதும் சமநிலையுடன் ஏற்கும் நிலையே ஸ்தோயிக்க கொள்கையா. அதாவது இன்பத்தை கண்டு அதிக மகிழ்ச்சி அடைவதும் துன்பத்தை கண்டு துவண்டு போவதும் அல்ல, இரண்டையும் நாங்கள் சமநிலையிலே பேண வேண்டும் என்பது இதனுடைய கொள்கை. மனித ஆன்மா இறைவனிடமிருந்து வருகிறது, அது மீண்டும் இறைவனிடமே செல்கிறது. இதற்கு ஒருவன் தன்னை முழுமையாக கையளிப்பதே சிறந்தது என்பது ஸ்தோயிக்க நம்பிக்கையாகும். அதாவது கடவுளிடமிருந்தே நாங்கள் வருகிறோம், மீண்டும் திரும்பவும் கடவுளிடமே சென்று விடுவோம். ஆகவே இந்த பூமியினுடைய எங்களுடைய வாழ்க்கை ஒரு தற்காலிகம் என்பது இந்த ஸ்தோயிக்கர்களுடைய கொள்கையாகும். ஆகவே அவர்கள் இறந்தவர்கள் மட்டிலே துன்பப்பட மாட்டார். ஸ்தோயிக்க மனிதன் தன் விருப்பங்களை கட்டுப்படுத்தி பிறரின் நன்மைக்காக தன்னை முற்றிலும் துறந்த துறவியாக விளங்குவார். ஆகவே ஆரம்பகால துறவர வாழ்வில் கூட இதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தோம். அடுத்தது பிள்ளைகளே அரிஸ்டோட்டில். இவர் காரணிய கொள்கையை முன்வைத்தவர். உலகில் நிகழும் அனைத்து செயல்பாடுகளையும் 4 வகையான காரண காரிய தொடர்புகளுக்குள் அடக்கலாம் என்பது இவரின் கருத்து. அதாவது இந்த உலகத்துல என்ன நடக்குதோ அது ஏதோ ஒன்றுக்குள்ள அடங்குமப்பா, அவ்வளவுதான். முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் உபாதன காரணி, மெட்டீரியல் கோஸ். உதாரணம், சிலை. ஒரு சிலையை நாங்கள் எடுத்துக்கொள்ள போறோம்னு சொன்னால், செய்ய போறோம், அந்த சிலையை எடுத்துக்கொள்ளோம் சொன்னால் மாபிள் தான் அதுக்கு உபாதன காரணி. அந்த சிலை மாபிள் தான் செய்யறதுக்கு காரணமா இருக்குது. உபாதன காரணியாக இருப்பது அந்த சிலை செய்ய பயன்படுத்தப்பட்ட மாபிள். அந்த உந்தியல்பு காரணி, ஃபார்மல் கோஸ். உதாரணம், சிற்பி சிந்தனையில் இருக்கும் வடிவம் உந்தியல்பு காரணம். இப்ப ஒரு சிற்பி ஒரு சிலையை உருவாக்க போகிறார், அவருடைய கையிலே அந்த கிளே இருக்கிறது, மாபிள் இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு அவர் உருவம் அமைக்க போகிறார் என்று சொன்னால் அந்த உருவம் அவருடைய சிந்தனையில இருக்கிறது. ஆகவே அந்த சிற்பியின் சிந்தனையில் இருக்கும் அந்த வடிவம் தான் உந்தியல்பு காரணி. அடுத்தது நிமித்த காரணி, எஃபிஷியன்ட் கோஸ். அதாவது சிலையை தோற்றுவிக்க காரணமான சிற்பி, இவரை நிமித்த காரணி. அப்ப ஒரு சிலையை உருவாக்குறதுக்கு அவற்றை கையிலே மாபிள் இருக்கிறது, மண் இருக்கிறது, அந்த வடிவம் அவருடைய சிந்தனையில இருக்கிறது, அந்த சிற்பி அதை செய்ய போகிறார். ஆகவே அந்த சிற்பி உந்தியல்பு காரணி, எஃபிஷியன்ட் கோஸ் என்று பார்ப்போம். அடுத்த முடிவு காரணி, ஃபைனல் கோஸ். ஒரு செயற்பாடு என்ன காரணத்திற்காக செய்யப்படுகிறதோ அதே முடிவு காரணி. ஆகவே இத்தகைய கிரேக்க தத்துவ சிந்தனைகள் யோவான் பவுல் சிந்தனைகளிலே, எழுத்துக்களிலே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளே, இந்த விஷயம் உண்மையாகவே நாங்கள் இந்த கிரேக்க சிந்தனைகளிலே அதிகமாக பார்க்கிறோம். குறிப்பாக அரிஸ்டோட்டில், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையே கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்திலே
அவர் பல விடயங்களை முன்வைத்திருக்கிறார். அவருடைய கொள்கைகள் மனிதர்கள் தங்களை எவ்வாறு சுய ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் என்பதும் எப்பொழுதும் ஒரு நேர்கணியத்தையே மையமாக கொண்டு நடக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை இந்த சோக்ரட்டிஸ் சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு பிளேட்டோவனுடைய கொள்கை, அதாவது இந்த இரு உலகு கொள்கை குறிப்பாக பிளேட்டோவனுடைய கொள்கையாக இருக்கிறது. அடுத்தது அரிஸ்டோட்டில். சோக்ரட்டிஸுடைய மாணவன் பிளேட்டோவுடைய மாணவன் அரிஸ்டோட்டில். இந்த அரிஸ்டோட்டிலுடைய மாணவன் மகா அலெக்சாந்தர். ஒருமுறை மகா அலெக்சாந்தரை பத்திரிகை நிருபர்கள் பேட்டி காணுகிறார்கள். அலெக்சாந்தரிடம் போய் கேட்கிறார்கள், மாமன்னரே, இந்த உலகம் முழுவதையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர்களே, எப்படி? இந்த உலகம் முழுவதும் உங்களுடைய கையிலே இருக்கிறது, எப்படி என்று கேட்கிறான். அதற்கு அவன் சொன்னான், இந்த உலகத்திற்கு நான் வர காரணமானவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். இந்த உலகம் என்னிடம் வருவதற்கு காரணமானவர் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டோட்டில் என்று சொன்னார். அவ்வளவு தூரம் அந்த அரிஸ்டோட்டலை அவர் கொடுத்த அறிவை நேசித்தவன் மகா அலெக்சாந்தர். அப்படி அந்த கிரேக்க பண்பாடு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்களை வளர்த்து விட்டதுன்னு நாங்கள் சொல்லலாம். இந்த அரிஸ்டோட்டில் பிளேட்டோவனுடைய மாணவன். பிளேட்டோ ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர். அரிஸ்டோட்டில் நன்றாக பேசக்கூடியவர். ஒரு நாள் அரிஸ்டோட்டில் ஒரு மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். முன்வரிசையிலே பிளேட்டோவும் இருக்கிறார். அரங்கம் நிறைய கைதட்டுகிறார்கள். அரிஸ்டோட்டில் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேச்சு முடிந்தவுடன் பிளேட்டோ எழுந்தார். கேட்க பேச்சு நன்றாக இருக்கிறது, சிந்திப்பதற்கு இதிலே ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு போனார். அரிஸ்டோட்டில் அதிர்ந்து போனார். என்னுடைய பேச்சை கேட்டு இந்த அரங்கமே கரவசப்படுகிறது, கைதட்டி உற்சாகப்படுத்துகிறது. ஆனால் இவர் மட்டும் இப்படி சொல்லுகிறாரே, இவர் யார் என்று அவன் தேடினார். பார்த்தால் அவர் ஒரு சிந்தனையாளர். உடனடியாக அவருடைய சிந்தனையை தன்னுக்குள்ளே உள்வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய மாணவனாக மாறினான். அரிஸ்டோட்டில் உன்னதமான ஒரு சிந்தனையாளராக மாறுகிறார். இப்படி இந்த கிரேக்கர்கள் தத்துவங்களின் மேல் அதிக பெற்றுக் கொண்டவர்களாகவும் அந்த தத்துவங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பவர்களாகவும் காணப்பட்டார்கள். அதன் நிமித்தத்திலேதான் பிள்ளைகளே இந்த கிரேக்க சிந்தனைகள் உருப்பெற்று எழுந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த வகுப்பிலே இன்று இத்தனை விடயங்களை பார்த்திருக்கிறோம். நாங்கள் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு பாஸ்டா போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் அல்லது விளக்கங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.